தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேளையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேளையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமையும் கனமும் மாட்சிமையும் வல்லமையும் செலுத்துகிறேன். இந்த விலை உயர்ந்த நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் அன்பானவர்களே உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கின்றவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 107:38 அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியாய் பெறுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அன்பானவர்களே, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தெரிந்து கொள்கிற தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. Blessed என்ற வார்த்தைக்கு என பொருள் a state of happiness. நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தார். முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கின போது முதல் வார்த்தையை God blessed Adam and Eve. ஆண்டவருடைய முதல் வாக்கே, அருள் வாக்கே ஆசீர்வாதம் தான். இந்த ஜீவனுக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். வெறும் உலக பொருள்னால் மாத்திரமல்ல, நமக்கு மகிமைக்கு மறுமைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தருகிறவர். இந்த பூமியை நம்ம கடக்கும் பொழுது, இந்த உலகத்தை நம்ம கடக்கும் பொழுது நிறைய தேவைகள், நிறைய நெருக்கம். எவ்வளவு பக்திமானா இருந்தாலும் அவங்களுக்கு நன்றாட தேவைகள் இருக்கு. அதுக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும். அப்படி தேவன் ஒருவர் ஆசீர்வதிக்கும் போது இங்க சொல்றார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியாய் பெறுகிறார்களாம். அப்ப தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும், மிகுதியாய் பெறுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். தேவன் 10 தடவை சொந்த மாமனார் பிரியமானவர்களே யாக்கோபினுடைய சம்பளத்தை மாற்றினார். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்னா, ஒரு தரிசனத்தை கொடுத்து யாக்கோப பலுகவும் பெருகவும் செய்தார். லாபானுடைய ஆடுகளை தாவீது பார்த்திருந்தார், குறையாதபடி அந்த ஆடுகளையும் கர்த்தர் பிரியமானவர்களே பெருகிறதற்கு ஏதுவாக அந்த ஆடுகளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுபோல உங்களை என்னையும் அவர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார், குறைவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு வருவார். ஏன்னா நீங்க அவருடைய ஜனம். யாக்கோபை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், அவரை நம்பின ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்த தேவன் உங்களை சிறுமையில விட மாட்டார். அப்படி கர்த்தர் உங்களை செழிக்க செய்ய அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமாண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்களை குறித்து வித்தியாசமான கண்ணோட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவரை உம்மை பொறுத்த வரைக்கும் தான் ஜனம் எப்படி வாழணுன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி என் தேவன் ஒரு தெளிவான பெருக்கத்தை, ஒரு தெளிவான உயர்வை, உமது ஜனங்களை விசனப்படுத்துகிற வருத்தப்படுகிற தரித்திரங்கள், சிறுமைகள், நெருக்கடிகள், பற்றாக்குறைகள், பஞ்சங்கள், கடன் பிரச்சனைகள், இவைகளுக்கு உன் பிள்ளைகளை ரட்சித்து இந்த செய்தியை கேட்கும் போதே உங்க வாக்கு தத்தத்தை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேளையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். God bless you, church. Have a blessed day. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட உங்களை நடத்துவாராக.